சென்னை எழும்பூரில் உள்ள பிரபல தனியார் பள்ளி ஆசிரியர்களை வடமாநில சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த பலேகேடி ஏமாற்று வேலை அம்பலமானது எப்படி? சென்னை எழும்பூரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியின் முதல்வர் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். தங்களது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என 50 பேரை வட மாநிலத்திற்கு 7 நாட்கள் சுற்றுலா அழைத்து செல்ல பள்ளியின் முதல்வர் திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்காக பல்வேறு டிராவல்ஸ் நிறுவனத்தை அணுகி விவரங்களை சேகரித்த நிலையில் ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை இறுதியாக சந்தித்துள்ளனர். 50 பேர் 7 நாட்கள் சுற்றுலாவிற்கு 19 லட்சம் ரூபாய் ஆகும் என்றும் பாலாஜி தெரிவித்துள்ளார். அதற்கு சம்மதம் தெரிவித்த பள்ளியின் முதல்வர் 3 தவணைகளாக 18,76,000 ரூபாயை பாலாஜியிடம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் பாலாஜியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இதோ அழைத்து செல்கிறோம், அதோ அழைத்து செல்கிறோம் என்று கூறி இதுவரை ஆசிரியர்களை சுற்றுலா அழைத்து செல்லாமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தலைமை ஆசிரியர் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பாலாஜி குறித்த பகீர் தகவல்கள் கிடைத்துள்ளது. 2020ஆம் ஆண்டே டிராவல்ஸ் நிறுவனத்தை மூடிய பாலாஜி சுற்றுலா அழைத்து செல்வதாக பொய் வாக்குறுதி கூறி 18 லட்சத்தை ஏப்பம் விட்டுள்ளார். பாலாஜியின் மகனும் அதே பள்ளியில் படித்து வந்ததால் ஆசிரியர்களிடம் வாழைப்பழம் போல பேசி மோசடி செய்ய சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார். இந்நிலையில் பாலாஜியை கைது செய்த எழும்பூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வட மாநிலத்திற்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி ஆசிரியர்களிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.